Hello friends, welcome to Lukshika Samayal. நீங்க நம்ம சேனலை first time பார்க்கறீங்கன்னா மறக்காம லுக்ஷிகா சமையலை subscribe பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் 1 கப் சுண்டலை வச்சு சூப்பரான ஒரு குழம்பு தாங்க பார்க்க போறோம். பாருங்க, பார்க்கும்போதே எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. இந்த குழம்பு தோசை, இட்லி, பூரி, பரோட்டா, ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பரா இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து நைட்டு டின்னர் வரைக்கும் இந்த ஒரு குழம்பு இருந்தால் போதுங்க. இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் 1 கப் கொண்டக்கடலையை ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்திருக்கேன். பாருங்கள், நல்லா ஊறி இருக்கு. மினிமம் ஒரு 8 ஹவர்ஸாவது ஊறணுங்க. இப்போ இதை ஒரு குக்கருக்கு மாற்றிக்கலாம். நம்ம ஊற வச்ச தண்ணியோடையே மாற்றி எடுத்துக்கலாம். நீங்கள் ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே 2 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க சுண்டலை. இப்போ இதில் 1 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மூடி போட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இது ஒரு 5 விசிலுக்கு விட்டு எடுத்துக்கலாங்க. 5 விசில் வந்துடுச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெஷர் இறங்குனதோ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ப்ரெஷர் இறங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணியாச்சு. சுண்டல் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த தண்ணியோடய வச்சிடலாங்க. வச்சுட்டு இப்போ இதில் ஒரு 4 தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். நீல வாக்கிலேயே கட் பண்ணிக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 டீஸ்பூனுக்கு குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு பெரிய கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இது நல்லா கொதி வரட்டோங்க. நம்ம அதுக்குள்ளே தேங்காவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு மிக்சி ஜாரில் 1/2 முடி தேங்காய் எடுத்துருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதில் 1 டீஸ்பூனுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட கசகசா இருந்தால் சேர்த்துக்கோங்க. குழம்பு இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இதை நல்லா மைய அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா மைய அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. நம்ம குழம்பு கொதிச்சிருச்சான்னு பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிட்ட பிறகு இந்த ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு காரம் கரெக்டாக இருக்கா பார்த்துக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ இது தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்தால் போதுங்க. ரொம்ப கொதிக்க வேணாம். இப்போ பாருங்கள், ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக நறுக்கிய கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இறக்கிடலாங்க. இறக்கிட்ட பிறகு இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த குழம்புக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை எடுத்துக்கலாம். கடாயில் 3 டீஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூனுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பொரிய விடுங்க. இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இதில் ஒரு சின்ன சைஸில் வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை வச்சுருக்கேன். ரெண்டுத்தையுமே நல்லா வதங்க விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வதங்கின பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு குழம்புல அந்த தாளிப்பை சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட கொண்டக்கடலை குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லுக்ஷிகா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.